இன்றைய புனிதர் ஜூலை 14 புனித கமல்லஸ் தே லெல்லிஸ், குரு. பிறப்பு 1550 ஷீட்டி அப்ரூச்சி. இறப்பு 1614 ரோம். பாதுகாவல் மருத்துவர்களின் பாதுகாவலர். இவர் தன்னுடைய குழந்தை பருவத்தில் தாயை இழந்தார். தந்தை இவரை விட்டு அகன்று போனார். இதனால் யாரும் கவனிப்பாரற்று ஆதரவற்றிருந்தார். இளமையிலேயே சூதாட்டத்திற்கு அடிமையானார். 17 வயதில் துருக்கியருடன் போரிட வெனிஸ் நகரில் இருந்த படைப்பிரிவில் சேர்ந்தார். அங்கு அவரின் காலில் புண் ஏற்பட்டு ஆறாமல் இருந்தது. இதனால் ரோமையில் ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கேயும் அவர் சூதாட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது மருத்துவமனையில் நடைபெற்ற திருப்பலியில் பங்கெடுக்க ஒரு நாள் சென்றார். அப்போது கப்புச்சின் சபை குரு ஆற்றிய மறையுரை இவரை மறுமனிதனாக்கியது. அதன் பின் தானும் ஒரு குருவாக வேண்டுமென்று விருப்பம் கொண்டு ஓரளவு புண் குணமடைந்தவுடன் கப்புச்சின் துறவற சபை ஒன்றை நாடி தன் விருப்பத்தை தெரிவித்தார். அங்கு அவரின் விருப்பம் நிறைவேற்றப்பட்டாலும் புண் முழுமையாக குணமாகாததால் வெளியே அனுப்பப்பட்டார். மீண்டும் சென்று குருத்துவ பயிற்சிகள் அனைத்தையும் பெற்று தனது 14ஆம் வயதில் குருவானார். அதன் பிறகு ஒரு சபையை நிறுவினார். அச்சபை உறுப்பினர்களுடன் சேர்ந்து நோயாளிகளுக்கென்று தன்னையே தியாகம் செய்தார். நோயாளிகளை தேடி சென்று பணிபுரிந்தார். பல தொற்று நோய் கொண்ட மக்களுக்கு பணியாற்றினார். இதனால் அச்சபையில் இருந்த குருக்களும் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தனர். மருத்துவமனைகளுக்கு கட்டி நோயாளிக்கு தொண்டாற்றுவதே இச்சபை பணியாக இருந்தது. இறுதியாக தனது 64ஆம் வயதில் இவரும் நோயால் தாக்கப்பட்டு இறந்தார். ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நோயுற்றோர் மீது தனியன்பு கொண்டு கமில்லஸ் பணிபுரிந்தார். அவருடைய பரிந்துரையால் எங்கள் சகோதர சகோதரிகளில் உம்மை அன்பு செய்து எங்கள் இறப்பு வேளையில் நம்பிக்கையோடு திருமுன் வந்து சேர அருள் புரியும். ஆமென்.